ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா பாக்ஸை காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? சிவகாசிலேருந்து பிஆர்சி ஃபயர் ஒர்க்ஸ்லேருந்து நமக்கு கிராக்கர்ஸ் டெலிவரி ஆகிக்குது. எம்எஸ்எஸ்லேருந்து தான் அமுச்சு விட்ருந்தாங்க. நான் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். வாங்க வண்டியிலேருந்து இறக்கிடலாம். பிஆர்சிலேருந்து வந்திருக்கு. பெரிய பாக்ஸ் அமுச்சு விட்ருக்காங்க. பார்க்கலாம், அன்பாக்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா பிஆர்சிலேருந்து பாக்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சீல் பேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிஆர்சி ஃபயர் ஒர்க்ஸு. நாங்கள் எப்பயுமே பிஆர்சியில் தான் வாங்குவோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் கிடையாது இந்த வீடியோ. பாருங்க, பேக்கிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பேக்கிங் அடித்து டேப் அடித்து பேக்கிங் கட் பண்ண தான் லேட் ஆச்சு. அதனால் கட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு என் பேர் போட்டு என் அட்ரஸ் போட்டு பேக்கிங் நம்பரோடு வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது. பாருங்கள், எல்லாத்துலேயும் பிஆர்சி ஒர்க்ஸ் தான் இருக்கும். நாங்கள் ரெகுலராகவே இந்த கம்பெனியில் தான் நாங்கள் வாங்குகிறோம். ஏன்னா ஸ்டாண்டர்டாக இருக்கும் கம்பெனி. எல்லா கிராக்கர்ஸுமே சூப்பராக வெடிக்கும். வாங்க அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன கிராக்கர்ஸ், இது வந்து மினிமமாக தான் இருக்கும். நான் பர்ச்சேஸ் வந்து ஒவ்வொரு ஐட்டமாக தான் போட்டேன். கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு பாக்ஸ் இருக்குது, அதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். அது வரும். அந்த பாக்ஸ் வந்துட்டு அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கேப்புக்கெலாம் பழைய அட்டையை வச்சு பேக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இருக்காது. நான் வந்து மினிமமாக தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா திருப்பி சொல்கிறது ஸ்பான்சர் கிடையாது. இது வந்து ஓனாக நாங்களே செலக்ட் பண்ணி வாங்கினது தான். பார்த்திங்கன்னா ஒரு பிஜிலி வெடிலாம் போட்டிருக்காங்க. வாங்க ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன் என்னென்ன பட்டாசு இருக்குதுன்னு. இந்த அட்டையை கொஞ்சம் மடக்கிக்கிறேன், தெரியாது கேமராவில். என்கிட்ட கேமரா ஸ்டாண்டு கிடையாது, அதனால் நான் ஸ்டூலில் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கேன். வாங்க ஒன்றுக்கு எடுத்துக்கோங்க. ஸ்பார்க் வந்து 30 ஷாட்டுது, மல்டி கலரு. இந்த ஷாட்டு சூப்பராக இருக்கும். அது இது பார்த்தீங்கன்னா 25 ஷாட்டு அன்டர்லேருந்து. சின்ன சின்ன ஐட்டங்க, சின்ன அவுட்டு. இதில் 25 10 இருந்துச்சு. இதில் 10 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பைப்பு, சின்னது 1/4 இன்ச்சு. இதுதான் ஃபியூரி பாம். இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. நான் ரெகுலராக வாங்குறது. பிஜிலி 100 இருக்கும் பிஜிலியில். இதுவுமே சூப்பராக இருக்கும். பிஆர்சியில் ஓரளவு நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா பில்லு என்னென்ன வாங்கணுன்னு பில்லு போட்டு விட்டாங்க. பார்த்தீங்கன்னா சின்ன ஐட்டம் தான். என் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்ட் வீலு இதுமாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சின்ன அவுட்ஸ். பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் நான் போட்டிருந்தேன் எல்லாமே. பார்த்தீங்கன்னா சின்ன ஐட்டம். இது சோனம் மாதிரியாட்டுக்குது. இது வந்து என்னன்னு தெரில, என்ன போட்டிருந்ததுன்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா 2 கிஃப்ட் பாக்ஸ் போட்டிருந்தோம் பிளாட்டினால. பிஆர்சியில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருக்கும். இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. கிஃப்ட் பாக்ஸ்லேயே நான் 2 கிஃப்ட் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த கிஃப்ட் பாக்ஸும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கிஃப்ட் பாக்ஸே நீங்கள் போதுங்கிற அளவுக்கு ஐட்டம்ஸ் நல்லாயிருக்கும். சின்னதாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நார்மலாக 800 1000 ரூபாய்க்கு இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாகவே இருக்கும். பாருங்கெல்லாம் அடுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபோட்டோ. பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில், பெரிய பாக்ஸில் வந்தது இவ்வளோ தான். அதாவது சொன்ன மினிமமாக தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இன்னொரு பாக்ஸ் வருது, அதில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பாக்ஸ் நான் போடுறேன், அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதில் என்னென்ன நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அதுவும் பிஆர்சிலேருந்து தான் வருது. பாருங்க, நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எல்லாமே நல்லாயிருக்கும். மெயினாக பிஆர்சியில் வந்து ஃபயர் ஒர்க் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒன்று கூட மிஸ் ஆகாது, அந்தளவுக்கு சூப்பராக வெடிக்கும்.
வாங்க ஒரு gift பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அந்த பாக்ஸில் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணிடலாம். சீல் கவர்லாம் சூப்பராக இருக்குது. gift பாக்ஸுக்கு கூட கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு சீல் பண்ணிட்டாங்க பாலித்தீன் கவர் வச்சு. பார்த்தீங்கன்னா ஹேண்டில்லாம் கொடுத்துருக்காங்க. சூட்கேஸ் மாதிரி கையில் பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சைடில் தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிடலாம். நான் புல் பண்ணி இழுத்துற வேண்டிதான். இழுத்தோம்னா பாருங்கள் எவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குன்னு. 50 ஐட்டம் பிளாட்டினால. உங்களுக்கு வந்து இதில் என்னென்ன gift பாக்ஸுக்குன்னு தனியாக நான் போடுறேன், அப்படியே வீடியோலேயே ஓடும், அது பார்த்துக்காங்க. என்னென்ன ஐட்டம் கேலண்டர் ஒன்று கொடுத்துக்கிறாங்க 2025க்கு. ஒரு புக்லெட் கைடு மாதிரி கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸுக்கு புக்கு. இது நல்லா தான் இருந்துச்சு. பக்கத்து வீட்டு பையனுக்கு கொடுத்துட வேண்டிதான். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. gift பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. கம்பி பத்தம் மட்டும் 50 சென்டிமீட்டருங்க 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு பிஜிலி, பார்த்தீங்கன்னா 666 பாம்பு, துப்பாக்கி செம்மையாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சக்ரா, இதுவும் பிஜிலி, 2 பிஜிலி லைட் கொடுத்துருக்காங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா 2 துப்பாக்கி இருக்குது. இது என்னன்னு தெரில, வித்தியாசமாக இருக்குது, ஜோக்கர் ஃபோட்டோ போட்டு. இது என்னன்னு தெரில, புதுசாக இருக்குங்க போன தடவை வாங்கினதோட. அப்படியே பாருங்கள். இதெல்லாம் ஓப்பன் பண்ணி அடித்து பார்த்தா தான் தெரியும் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது மேஜிக் பாம்பு. அப்புறம் டிஸ்கோ பார்ட்டி பாம்புன்னு ஒன்று இருக்கும். பார்த்தீங்கன்னா டிஸ்கோ பார்ட்டி பாம்பு. குருவி வெடி இதுமாரி நிறைய ஒரு 5-6 இருந்துச்சுங்க. அதுவே ஒரு 6 இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து போட்டுறேன் தாண்ட. அப்படியே பாருங்கள் ஒன்றா எத்தனை இருக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா சின்ன ஐட்டம்லாம் இருக்காது பாக்ஸுக்குள்ளே. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகவே தான் இருக்கும். ஒன்றா பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் ஒன்று இருக்குது. கம்பி மத்தாப்பு ஒரு 7 இருந்துச்சுங்க. ஒரு 7 கம்பி மத்தாப்பு இருக்குது சின்னதில். பெருசுலேயும் 2 இருக்குது 50 சென்டிமீட்டரில். அதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கடைசியாக எடுத்து காமிக்கிறேன். ஒரு 7 ஷாட் ஒன்று. சின்னதாக ஒரு சரம் மாரி கொடுத்துருக்காங்க. சரம் தான் பேன் பண்ணிட்டாங்க. ஆர்டர் பண்ணால் கூட கிடைக்க மாட்டேங்குதுங்க. என்னன்னே தெரில, பைப் மாரி இது. அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரில. நான் வேறு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு பைப் ஒன்று மேலே போய் வெடிக்கிறது அவுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா 50 சென்டிமீட்ரு கம்பி மத்தாப்பு சூப்பராக இது. போன தடவை 1 தான் வந்துச்சு, இந்த தடவை 2 பாருங்கள். 2 கொடுத்துருக்காங்க. 2 வெரைட்டி கலர் ஆட்டுக்குது. அதுக்கப்புறம் இதுதாங்க மெயின் இந்த gift பாக்ஸ்லேயே, ஸ்வாடு, ராஜா ஸ்வாடு. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபங்க்ஷன் ஆகிறது. பார்த்தீங்கன்னா ஒரு வீல் கொடுத்துருக்காங்க பாருங்க. அவ்வளோதான். இன்னும் 2-3 ஐட்டம் இருக்குது. என்னென்ன சின்ன சின்ன பைப்பாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரில, எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணால் தான் தெரியும். இதுவும் ஃபியூரி பாம்பு. அவ்வளோதான். இந்த பாக்ஸில் 50 ஐட்டங்க. பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 50 ஐட்டம் இந்த பாக்ஸில். பிஆர்சி ஃபயர் ஒர்க்ஸில் பிளாட்டினா பாக்ஸு. பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துலாம்.
உங்களுக்கும் பிஆர்சி ஒர்க்ஸ்லேருந்து ஃபயர் ஒர்க்ஸ்லேருந்து பட்டாசு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் வேணுங்கிறீங்க போய் வாங்கிக்கோங்க பட்டாசு. இதில் பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன், ஸ்பான்சர் கிடையாது. ஓனாக தான் நான் வாங்கிட்டுருக்கோம், அதனால் ஸ்பான்சர் கிடையாது. உங்களுக்கு டிஸ்கவுண்ட்லாம் மேக்ஸிமம் இதில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பிராண்டட் ஐட்டம் பிஆர்சிங்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட்டு தான் வச்சு தான் விற்பாங்க. அது உங்களுக்கு அந்த ரேட்டு ஓகேனா நீங்கள் பை பண்ணி லிங்க் பண்ணி வாங்கிக்கோங்க. கஸ்டமர் சப்போர்ட்டும் சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு உடனே கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்ன டிரான்ஸ்போர்ட்டில் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாரி பை பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Happy Diwali, Nanda.